ஹாய் கைஸ், பெஸ்டமனாக்கு உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 10 ராபரி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் சினிமாவில் வந்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். தமிழ் படத்தில் ஒரு 10 படம் ப்ரோ, அதுவும் ராபரி மூவிஸ். பகலில் கொள்ளடிக்கிறவன், இருட்டில் கொள்ளடிக்கிறவன், எவ்வளோ கொள்ளடிக்கிறான், எவ்வளோ திருடுறான், அப்படிப்பட்ட படங்கள் ஒரு 10 படங்கள் கொடுங்க ப்ரோ சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டீங்க. உங்களுக்காக கலக்கி குலுக்கி எடுத்து வந்திருக்கேன் ஒரு 10 படம். இந்த படங்கள் நீங்கள் எந்தெந்த படங்களை பார்த்துருக்கீங்க, எந்தெந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லிட்டு அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறிக்கொள்கிறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 10வது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா மரகத நாணயம். 2017 வந்த நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு ஹைஸ்ட், நல்ல ஒரு ஆரரான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 7 குத்துருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஆதி பினிசெட்டி நடிச்சிருப்பாங்க, நிக்கி கல்ராணி நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஆதியான நம்ம ஹீரோவும் பிளஸ் நம்ம டேனியல் நம்ம காமெடி ஹீரோ, அதாவது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எப்ப பார்த்தாலும் ஜுவல்லரி வந்து ஏகப்பட்ட ஜுவல்லரி வந்து ஸ்மக்லிங் பண்ணி ஏமாத்தி சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு ஆளா இருக்காங்க. ஆனா சின்னதான் வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் வராம இவங்க கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மரகத நாணயம் அங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எடுத்து வந்தா ஒரு 10 கோடிக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு வருது. அதை எடுக்கலான்னு போனா அது யாரெல்லாம் சொல்றாங்களோ ஒரு 132 பேர் ஏற்கனவே செத்து போயிருப்பாங்க. அதனால எப்படியாச்சும் அந்த நகையை திருடுறதுக்காக, அதாவது அந்த மரகத நாணயத்தை எடுக்கிறதுக்காக இவங்க எப்படி போறாங்க, எப்படி போய் அதை எடுத்தாங்க, அது 3 ஆவியெல்லாம் கொண்டு வருவாங்க, அது செத்து போனவங்களெல்லாம் கொண்டு வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா சும்மா வேற லெவல்ல இருக்கும் சொல்லுவேன். நம்ம தமிழ் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 9வது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா நாணயம். 2010 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் மிஸ்ட்ரி ராபரி, நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம் சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா பிரசன்னா நடிச்சிருப்பாங்க, சிபி சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம பிரசன்னா பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ இன்னொரு பக்கம் லவ் பண்ணிட்டு இருக்காரு. நந்தினி எங்க நம்ம ஹீரோனி லவ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்க ஒரு லைஃப்ல பாத்தீங்கன்னா ஃபரீத் என்கிற நம்ம சிபிராஜ் வந்து அந்த இடத்துல என்ட்ரி ஆகிறாரு. அவர் வந்து மிகப்பெரிய கிரைம் பண்ணிட்டு இருப்பார், கிரிமினல் வர ஆளு. ஸோ அவர் வந்து இவரை பிளாக்மெயில் பண்ணி ஒரு பேங்க்ல வந்து எப்படி கொள்ளையடிக்கிறாங்க தான் கதையா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல ஒன்னே இவ்வளவுதான். ஆனா இவரை எப்படி பிளாக்மெயில் பண்ணி இவர் எப்படி கொண்டு போய் அந்த இடத்த எப்படி இவங்க திருடுறாங்க தான் கதையா கொண்டு போயிருப்பாங்க. செம சுவாரஸ்யமா, செம இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவேன். இந்த படம் இன்னும் அண்டர் ரேட்டட் தான் இருக்கு. இது ஒரு சூப்பரான படம் சொல்லுவேன். இதுல வர SP பாலசுப்ரமணியன் எல்லாம் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல வந்து நான் மேலே அந்த பாட்டுல சூப்பரா இருக்கும். அது இந்த படத்துல வந்துச்சு. சோ சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 8வது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ருத்ரா. 1990 வந்த அந்த படம் தான். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாக்யராஜ் சார் நடிச்சிருப்பாங்க, கௌதமி மேடம் நடிச்சிருப்பாங்க, லட்சுமி மேடம் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா மாயாண்டி என்கிற மன்சூர் அலி கான் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரை கொன்னுடுவாரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியே கொன்னுடுவாரு. அவங்க ஃபேமிலியில அவங்க தப்பிக்கிறதுனா நம்ம ருத்ரா, அதாவது நம்ம கௌதமி மேடம் மட்டும்தான் தப்பிச்சிருப்பாங்க. அவருக்கு எதிராக எப்படியாவது எவிடன்ஸ் ஏதாவது கொண்டு வரதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாக்யராஜ் சார் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல எந்த அளவுக்கு கொள்ளடிக்கணுமோ அந்த அளவுக்கு கொள்ளடிச்சுட்டே போயிட்டு இருப்பாரு. அது கதைலாம் இந்த படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல காமெடியாகவும் நல்ல கிரைமாகவும் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில வந்து நம்ம மன்சூர் அலி கானை வந்து எப்படியாவது வந்து காட்டி கொடுத்தாங்களா, அதாவது இவர் தான் கொண்டாருன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்ம மேடம் கொண்டு வந்தாங்க கௌதமி மேடம். இந்த பக்கம் பாக்யராஜ் சாருக்கும் நம்ம கௌதமி மேடமுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது போக நம்ம சுவாரஸ்யமா செம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு கொள்ளையடிக்கிற படம், நல்ல ஒரு கிரைம் படம், நல்ல ஒரு ஆக்ஷன் படம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். சோ யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 7வது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா திருடா. 1993 வந்த நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு தெஃப்ட், நல்ல ஒரு ராபரியான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா பிரசாந்த் நடிச்சிருப்பாங்க, அனு அகர்வால் நடிச்சிருப்பாங்க, ஹீரா ராஜகோபால் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் லண்டன்ல வாழ்ந்துகிட்டு இருக்க. அவன் பாத்தீங்கன்னா மில்லியன் ஆஃப் ருபீஸ், கோடிக்கணக்கான பணத்தை வந்து எப்படியாவது கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கும்பல். சோ இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை நம்ம பிரசாந்த் சார், நம்ம ஆனந்த் சார், இவங்க 2 பேருக்கு எப்படி போச்சு, எப்படி போன பிறகு இவங்க
இவங்க 2 பேரும் அந்த பணத்தை எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த கேஷ் கண்டெய்னரை எப்படி பிடிச்சாங்க, அதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணாங்க, அதை கொள்ளை அடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாரு. நம்ம மணிரத்னம் சார் தான் இந்த படத்தோட டைரக்ஷன் ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல கொண்டு போயிருப்பாங்க. சோ இந்த படம் அமேசான் பிரைம்லயும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்லயும் அவைலபிளா இருக்கு. தமிழ்ல பாத்துஞ்சா பாருங்க, சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ஜிவி. 2019 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு தெஃப்ட், நல்ல ஒரு ராபர்ட்னு சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 7.7 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா அஸ்வினி நடிச்சிருப்பாங்க, நம்ம வெற்றி நடிச்சிருப்பாங்க, நம்ம மிமி கோபி நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா சரவணன் என்கிற நம்ம வெற்றி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புத்திசாலியான ஒரு மனுஷனா இருக்காரு. இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ராபரிக்காக பிளான் பண்றாரு. ஒரு மிகப்பெரிய ராபரி பண்ணிடுறாரு. பண்ண பிறகு இதுல இருந்து எப்படியா நம்ம தப்பிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், யாரையாச்சும் போட்டு கொடுக்கணும். அதுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு அந்த விஷயத்தை யார் பண்ணாங்கிற மாதிரினா அவரோட நேபர், அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் தான் பண்ணாரு மாதிரி அது பிளானும் பண்ணுவாரு. அது எப்படி பண்ணாரு, அந்த ராபரி எப்படி அவர் பண்ணி அவர் எப்படி மாட்ட வச்சாரு, அதுக்கு என்னென்ன பிளானுங்க பண்ணாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. செம இன்ட்ரெஸ்டிங் அந்த படம் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அமேசான் பிரைம்ல நம்ம தமிழ் படம் அவைலபிளா இருக்கு, பாத்துஞ்சா பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளை அடைத்தால். 2020 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங், ராபரி, ரொமான்ஸ் என்ன வேணா சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பரான படம் சொல்லுவேன். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரித்து வர்மா நடிச்சிருப்பாங்க, ரக்ஷன் நடிச்சிருப்பாங்க, துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா திருட்டா வச்சிருக்க ஒரு மெயின் பிசினஸ் வச்சிட்டு இருக்க 2 பசங்க, அதாவது நம்ம துல்கர் சல்மான், நம்ம ரக்ஷன், இவங்க 2 பேரும் ஆன்லைன் ஸ்கேம் பண்ணி ஏகப்பட்ட திருடிட்டு வர ஒரு மிகப்பெரிய ஃப்ராடர்ஸ். இவளை தேடிட்டு வந்துட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு போலீஸ். இதுதான் கதை அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியை நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன்ட்ட சொல்றாரு, நம்ம ஹீரோனியை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியோட கதை கொண்டு வராங்க பாருங்க. அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். இவனுங்க தான் ஃப்ராடுன்னு பார்த்தா அதுக்கு மேல அதுக்கு 2 ஃப்ராடா இருக்குங்க. அதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்ச பிறகு என்ன பண்றாங்க, இவங்க 4 பேர் எப்படி ஃப்ராடான, அதாவது நம்ம துல்கர் சல்மான், அவரோட ஃப்ரெண்டா நம்ம ரக்ஷன், இவர் 2 பேரும் ஃப்ராடு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி, நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டான அவர் 2 பேரும் ஸ்கேமர், அது மிகப்பெரிய ஃப்ராடு. இவங்க 2 பேரும் சேர்ந்த பிறகு என்ன ஆகுது, சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்த பிறகு எதை கொள்ளடிச்சாங்க, எப்படி கொள்ளடிச்சாங்க தான் மொத்த கதையாவே கொண்டு போயிருப்பாங்க. செம இன்ட்ரெஸ்டிங், வேற லெவல்ல கொண்டு போயிருப்பாங்க சொல்லுவேன். செம சூப்பரான படம் சொல்லுவேன். ஏகப்பட்ட பேர் பார்த்திருப்பீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பாத்தஞ்சா பாத்தீங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ராஜதந்திரம். 2015 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு ராபரியான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா வீரா, ரஜினா கசேந்திரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா அர்ஜுன் பிளஸ் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுங்க, மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இங்க 3 பேர் சின்ன சின்ன திருடிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காசை பார்த்துக்கிட்டு இப்படி இவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனை லவ் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு சைடா. நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன்ல ஏகப்பட்ட வட்டி கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. சரிடா, எப்படியாச்சும் ஒரு பெரிய இடத்துல பெரிய அமௌண்ட் எப்படியாவது எடுக்கணும், எடுத்துட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிளஸ் நம்மளும் எப்படியா செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி இவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்றாங்க. பிளான் பண்ண மாதிரி இவர் எந்த அளவுக்கு வேகமா, எந்த அளவுக்கு பிளான் பண்றாரு, எந்த அளவுக்கு போறாரு, அதை விட டபுள் ஸ்பீடா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸ், மிகப்பெரிய பிரச்சனை வருது. எப்படி வந்துச்சு, எப்படி ஆச்சு, அவங்க கொள்ளை அடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. சம படம், சூப்பரான படம் சொல்லுவேன். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பாத்தஞ்சா பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன். 1993 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு ஐஸ், நல்ல ஒரு ராபரியான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.8 கொடுத்திருக்காங்க. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சர்தார் நடிச்சிருப்பாங்க, நம்ம கவுண்டமணி நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சார் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொள்ளையரா இருக்காரு. அதாவது ஏகப்பட்ட பணக்கார வீட்டுல போய் பணக்காரங்களா பார்த்து ஏகப்பட்ட கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டே இருக்காரு. இந்த பேர் கொள்ளை அடிச்சது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஏழை பட்டங்களுக்கு கொடுத்துட்டே வராரு.
போறாரு. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு இடத்துல காட்டுறாங்க. இவர் நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. போக 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 போலீஸ்காரங்க வந்து இவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளையரை எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இவர் எதுக்கு கொள்ளை அடிக்க போறாரு, யார்கிட்ட கொள்ளை அடிக்க போறாரு, எப்படி சூஸ் பண்றாரு, இவர் எப்படி கொள்ளை அடிச்சுட்டு வராரு, அந்த விஷயங்கள் எல்லாம் சூப்பரா சம சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. நம்ம தமிழ் படம், நம்ம சங்கர் படம், நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டை. 2014 வந்த நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு டெஃப்பான ஒரு மூவி சொல்லலாம், நல்ல ஒரு ராபரியான மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 8.1 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா நடராஜன் நடிச்சிருப்பாங்க, ஈஸ்வரா நாயர் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பணம் பணம் பணம், நம்ம எல்லாரும் பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா பணம் தாண்டா வாழ்க்கை, பணத்துக்காக என்ன வேணா யார வேணா ஏமாத்தலாங்கிற மாதிரி நம்ம இவரோட கான்செப்டா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம ஒருத்தங்கிட்ட இருந்து எப்படி நம்ம கொள்ளையடிக்கலாங்கிற விஷயத்தை இவர்கிட்ட தான் கத்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா நல்லா அழகா வந்து ஏமாத்தி பொய் சொல்லி ஒருத்தங்கிட்ட இருந்து எப்படி கொள்ளையடிப்பாருன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல கொள்ளையடிச்சிருப்பாரு. ஏகப்பட்ட பேர் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் ஏமாத்தி ஏகப்பட்ட பணத்தை வந்து இவர் கொள்ளையடிச்சிருப்பாரு ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்து. இப்படி போயிட்டு ஒரு லைஃப்ல பாத்தீங்கன்னா சரிடா ஒரு காலகட்டத்துக்கு எப்படி திருந்தினாரா இல்லையா, போக 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 என்னதான் ஆச்சு, போக 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 சம சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, பாத்தஞ்சா பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற மூவி பாத்தீங்கன்னா மங்காத்தா. 2011 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் கிரைம் கொள்ளை அடிக்கிற மூவினா இந்த மூவி நீங்க சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 7.7 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா தல அஜித் சார் நடிச்சிருப்பாங்க, அர்ஜுன் சார் நடிச்சிருப்பாங்க, ராய் லட்சுமி நடிச்சிருப்பாங்க, வைபவ் நடிச்சிருப்பாங்க, பிரேம்ஜி நடிச்சிருப்பாங்க, மகாத் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா தல அஜித் சார் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்திருப்பாரு. அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்மக்லரை வந்து எஸ்கேப் பண்ணி வச்சதுனால இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்கிற லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் கிட்ட ஒரு 500 கோடி இருக்கு. அந்த 500 கோடி நம்ம எப்படியாவது கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குரூப் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிளான் இவர் கேட்ட பிறகு சரி நம்ம பிளான் பண்ணுவோம், அதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு இவரு ஒத்துப்பாங்க, அவங்களும் ஒத்துப்பாங்க. கடைசியில இவங்க அந்த 500 கோடியை எப்படி கொள்ளடிச்சாங்க, எப்படி பிளான் பண்ணாங்க, பிளான் பண்ண மாதிரி இவங்க கொள்ளடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஏகப்பட்ட பேர் பார்த்திருப்பீங்க இந்த படம். சன்நெக்ஸ்ட்ல அதுவும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். சால்தாங்காஷ் மொத்தம் 10 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 10 படத்தை நீங்க எந்த படம் பார்க்க போறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்க வர வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா ராபரி மூவிஸ் பார்ப்பாங்கன்னா இல்ல ஐஸ்ட் மூவிஸ் பார்ப்பாங்கன்னா இந்த மூவி தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம். சோ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.